வந்து பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் டீம் அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு மாரி மண்டைக்குள்ள வைபா தான் இருக்கு. பட் இன்னும் தான் புரியல. ஓகேங்களா? இது ஒரு மல்லு வெர்ஷன் சாங் அப்படின்னு தெளிவா தெரிய வருதுங்க. ஜெயிலர் பார்ட் 1 அதுல முதல் பாடல் பார்த்தீங்கன்னா, காவாலா. அருண்ராஜ் காமராஜ் தான் வந்து லிரிக்ஸ்ட்டு. இந்த பாட்டுக்கும் அவரே தான். தெலுங்கு வெர்ஷன் தமிழ் 2 கலந்த மாரி. இது ஒரு மல்லு வெர்ஷன். ஓகேங்களா? அதாவது அப்கிரேட் ஆயிருக்காரு. அடுத்தது ஜெயிலர் பார்ட் 3 வந்தா கன்னட வெர்ஷன் கூட வரலாம். இந்த பாடல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் சேர்ந்து பாடியிருக்காங்க. 1 அனிருத் அவர்கள், 2வது பார்த்தீங்கன்னா தீப்தி சுரேஷ். தீப்தி சுரேஷ் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 3 பாட்டு எக்ஸாம்பிளா சொல்லிர்றேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடியிருக்க 3 பாடல்கள் சொல்லிர்றேன். 10 தல திரைப்படத்தில வந்து நகர நகர நகார அப்படிங்கிற அந்த ஒரு பாடல வந்து பாடியிருப்பாங்க. 2வது பார்த்தீங்கன்னா வந்து வேட்டையன் திரைப்படத்தில சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஆல்ரெடி ரிலீஸ் ஆன திரைப்படமான மனசுலாயோல ரா ரா ராக்கம்மா அந்த ஒரு பாடலோட இந்த ஃபீமேல் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட தான். அப்புறம் வந்து தேவரா திரைப்படத்திலயும் கூட ஒரு பாடல் வந்து சூப்பரா பாடியிருப்பாங்க. "சத்தமே இல்லாம நீ மொத்தத்தையும் செஞ்சிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வந்து உண்மையில அவங்களோட வாய்ஸ் வந்து நல்லாருக்கும். கியூட்டாவே இருக்கும். அவங்களும் சேர்ந்து பாடியிருக்காங்க இந்த திரைப்படத்தில. அண்டு இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஆக்டர்ஸ் வந்து பூர்ணாங்க. ஓகேங்களா? அவங்க தான் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. டான்ஸ் நம்பர் 1 ஓகேங்களா? இன்னும் சில சர்ப்ரைஸான ஆர்டிஸ்ட் வந்து இதில இருக்காங்க. பூர்ணா வந்து இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்ரேயா அப்படிங்கிற மாரி தெரிஞ்சது. பலரும் அப்படிதான் நெனச்சாங்க. பட் ஆனா பூர்ணா அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 2வது பார்த்தீங்கன்னா வந்து மோகன்லால் அவர்கள், லைட்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுல வந்து வரப்போறாரு அப்படிங்கிறத வந்து கன்ஃபர்மேஷன் ஆன தகவல் தான். ஓகேங்களா? அவரும் இந்த பாட்டுல இருக்காரு. இதெல்லாம் தாண்டி இன்னொருத்தர் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலர் பகுதி 1 ஓகேங்களா? அவங்க ரிலீஸ் பண்ண அனௌன்ஸ்மென்ட் டீசர்ல வந்து வருவாரு. அதே மாரி இப்ப ரிலீஸ் ஆன இந்த ப்ரோமோலயும் வராரு. நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இவரும் இருக்காரு ஜெயிலர் பார்ட் 2ல. இந்த பாட்டுலயும் வரப்போறாரு அப்படின்னு தெரிய வருதுங்க. ஸோ இந்த பாடல் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பல ஹிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜெயிலர் திரைப்பட கதை வராது. பட் இவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருங்க. ஸோ இந்த பாடல் வந்து 21ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகப்போது. கண்டிப்பா ஒரு மாரி வைப் மெட்டீரியலோடது இருக்க போதுங்க. வேற மாரியான கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ கிரியேட் பண்ணும். இவங்க 2 பேரோட அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கும் நான் நெனைக்கிறேன், நம்புறேன். அதாவது மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய குரல்லயும், அண்டு தீப்தி சுரேஷ் அவங்களுடைய குரல்லயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மனசுல பாட்டு வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? அண்ட் அனிருத் அவரோட வோக்கல்ஸும் அதில இருக்கும். பட் இப்ப இவங்களோட அனிருத் வோக்கல்ஸ் மட்டும் இருக்கும்போது, கண்டிப்பா வேற மாரி வைபோட இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு செய்திய குறித்து உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பரவால்ல. தெரியாதவங்க லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.